இந்த 12வது ஜோதிட கருத்தரங்கத்தில் எனக்கு வாய்ப்பு அளித்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் உயர் திரு பிரகாஷ் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு, மற்றும் விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய ஜோதிட ஆசான்கள், ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிட நண்பர்கள், ஜோதிட குருமார்கள் அனைவரையும் வணங்கி, இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்ட ஒரு தலைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செல்ஃபோன் நம்பரில் என்ன எண்கள் வந்தால் பாதிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த செல்ஃபோன் நம்பர் பார்த்திங்கன்னா ஒரு வாழ்க்கையை மாற்றும் அப்படிங்கிறதுல கட்டாயம் நான் நிறைய நம்பர்கள் எடுத்து கொடுத்துருக்கிறேன். நிறைய நம்பர்கள் ஆய்வு பண்ணியிருக்கிறேன். அப்போ எண்கணிதம் அப்படிங்கிறதும் எடுத்துக்கலாம். அதே போல் ஒரு நம்பர் எப்படி ஒருத்தருக்கு பிரச்சனையை தருது அப்படிங்கிறதையும் நாம் பார்க்க முடியும். இப்போ எழுதுகிறவங்க எழுதிக்கலாம். என்ன அப்படின்னா, ஒரு 10 நம்பர் நமக்கு ஒரு செல்ஃபோன் நம்பராக அமையும். 10 நம்பரில் முதல் 2 நம்பர் இதை பாவக ரீதியாக எடுத்துக்கணும். பாவகமாக நீங்கள் செல்ஃபோன் நம்பரை எடுத்துக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் 2 நம்பர் இருக்கு இல்லையா, இதுதான் லக்கணம். முதல் 2 நம்பர் லக்கணம். ரெண்டாவது 2 நம்பர் நாம் என்ன சொல்லுவோம், 2ஆம் பாவகத்தை நீங்கள் காலப்புருஷ தத்துவப்படியே எடுத்துக்கலாம். 2ஆம் பாவகம் என்பது குடும்பம், பொருளாதாரம், பழக்க வழக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது 2ஆம் பாவகம். அப்போ 3ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடியது 3ஆவதாக வரக்கூடிய 2 நம்பர். இது என்ன வரும், டாக்குமெண்ட்டு, இளைய சகோதரம், மேலும் இந்த பத்திரப்பதிவு அப்படின்னு சொல்லக்கூடியது. இது 3ஆம் பாவகம். 4ஆம் பாவகமாக ஒரு செல்ஃபோன் நம்பரில் 4ஆம் பாவகமாக 4ஆவதாக வரக்கூடிய 2 நம்பர், இது 4ஆம் பாவகம். 5ஆவதாக வரக்கூடிய 2 நம்பர் அப்படின்னா கடைசி 2 நம்பர், இதுதான் 5ஆம் பாவகம். இப்போ அந்த 5ஆம் பாவகத்தில் கட்டாயம் நல்ல நம்பர்கள் முடிவில் வரணும். நல்ல நம்பர்கள் முடிவில் வரணும். எல்லா நம்பருமே நமக்கு சாதகமாக அமையுமா அப்படின்னு கேட்டால் அமையும். அப்போ எடுத்து கொடுக்குற அமைப்பில் இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா, நாம் வெத்தலை பிரசனம் பார்த்துருப்போம். இது 10 நம்பருக்கு மேலே நம்பர் இல்லை இருக்கா? இல்லை. அப்போ மறுபடியும் 6ஆம் பாவகம் அப்படின்னு வரும்போது முதல் 2 நம்பரே வந்துடும். 7ஆம் பாவகம்னு வரும்போது மறுபடியும் 2 நம்பர் நம்ம குடும்பம்னு சொன்னோம் இல்லையா, அந்த 2 நம்பர் உங்களுக்கு கலத்திரஸ்தானமாக வரும். அப்போ 2ஆவதாக வரக்கூடிய 2 நம்பர் எவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லும். அப்போ நம்மளுடைய கலத்திரம் நமக்கு சாதகமானவராக இருக்குமா அப்படிங்கிறது அந்த 2 நம்பர் உங்களுக்கு சொல்லும். மேலும் பார்த்திங்கன்னா மறுபடியும் 2 நம்பர் வரும், அது 8ஆம் பாவகம். 8ஆம் பாவகம் என்ன, நம்ம கலத்தரத்தோடைய குடும்பம் அப்படின்னு எடுக்கலாம். 8ஆம் பாவகம் அதிர்ஷ்டத்தை சொல்லும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ஜோதிடம் கற்றுக்க வந்தால் மட்டும்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு ஜோதிடம் வருமா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. வேறு எந்த தொழிலையாவது இந்த தொழில் எனக்கு வருமா வராதா அப்படின்லாம் யாருமே பார்க்குறதில்ல. ஒரு
இதுக்காக படிக்கிறாங்க. அப்போ அதே வேலையை பார்க்குறாங்களான்னு பார்த்தா இல்லை. அப்போ அதே போல் தான் லக்னாதிபதி ஒருத்தருக்கு 8ல் இருந்தால் எனக்கு ஜோதிடம் வருமா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. லக்னாதிபதி 8ல் போய் மறைஞ்சிட்டார் சார், எனக்கு ஜோதிடம் வருமா? அவங்க தான் சூப்பராக சொல்லுவாங்க. யாருமே சொல்லாத விஷயத்தை அவங்க தான் ஆராய்ச்சி சொல்லுவாங்க. இப்போ நாம் எத்தனை தான் நம்ம பாரம்பரியத்தில் பார்த்தாலும் நம்ம ஈஸ்வரன் என்ன பண்ணார், மருத்துவத்தை பற்றி ரத்தத்தில் உள்ள அந்த இரத்த குரூப்பு யாராருக்கு வரும், எந்த ராசிக்கு வரும், எந்த லக்கணத்துக்கு வரும் அப்படின்னு அவருடைய ஸ்டைலில் ஒன்று கண்டுபிடிச்சிட்டார். இப்போ நம்ம வினோதினி அம்மா வந்திருக்கிறாங்க. அவங்க பார்த்திங்கன்னா நிறைய குறியீடுகள் சொல்லுவாங்க. குறியீடுகளை சொல்லி இப்போ ஒரு குறுகிய காலத்தில் ஒரு 2 வருஷத்துக்குள்ளே மிகப்பெரிய ஜோதிடர் அவங்க பார்க்கக்கூடிய அப்பாயின்மெண்ட்டு பார்த்திங்கன்னா பெரிய விஐபிகளுக்கு அவங்க இப்போ சொல்கிற அளவுக்கு அவங்க வளர்ந்துட்டாங்க. அப்படிங்கும் போது அப்போ ஒவ்வொருத்தரும் கையாளக்கூடிய விஷயங்கள் இப்படி தான் இருக்குது, ஜோதிடம் இப்படி தான் இருக்குது அப்படிங்கும் போது அப்போ எல்லாருக்குமே லக்னாதிபதி எங்கே இருந்தாலும் சரி, என்ன ராசியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஜோதிட கட்டாயம் வரும். யாரும் வராது அப்படின்னு சொல்லக்கூடாது. என்னால் முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது நல்ல அமைப்பு இல்லை. என்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்கள், அது சிறப்பாக அமையும். என்னால் முடியும், எந்த காரியமும் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ 9ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் பாக்கியம். பாக்கியம்னா என்ன நினச்சிட்டாங்க, அப்பா தந்தை ஸ்தானம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி இல்லை. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த 9ஆம் இடம் அப்படிங்கிறது அந்த 2 நம்பர் மட்டும் உங்களுக்கு சாதகமாக அமைந்து விட்டால் அனைத்து பாக்கியத்தையும் பெறக்கூடியவர்கள். என்னென்ன பாக்கியம்? நான் ஒரு படித்து பெரியாளாக ஆகக்கூடிய பாக்கியம் இருக்கா அப்படின்னாலும் அந்த 4ஆவதாக வரக்கூடிய அந்த 2 நம்பர் தான், அதுதான் 9ஆம் பாவகம். அப்போ அடுத்தது படித்து முடித்து என்ன கேட்பாங்க, வேலை எனக்கு கிடைக்குமா அப்படின்னா அந்த வேலை எனக்கு நல்ல வேலை அமைந்து இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்குமா. அடுத்தது திருமண பாக்கியம், இந்த பாக்கியம் எனக்கு கிடைக்குமா. மேலும் பார்த்தீங்கன்னா அடுத்தது திருமணம் ஆன உடனே என்ன கேட்பாங்க, ஏதாவது வீட்டில் விசேஷமா அப்படின்னு கேட்பாங்க. ஒரு 3 மாதத்துலேயே கேட்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நான் தந்தையாகக்கூடிய பாக்கியம் இருக்கா, நான் தாயாகக்கூடிய பாக்கியம் இருக்கா, நான் ஒரு கருவை சுமக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு இருக்கிறதா அப்படின்னு இருக்கிறதுக்கு உங்களுடைய 4ஆவதாக வரக்கூடிய அந்த 2 நம்பர் தான். அப்போ அந்த நம்பர் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இப்போ பாருங்கள், உத்தியோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது முதல் 2 நம்பர். 6ஆம் பாவகம் என்பது உத்தியோகம், 10ஆம் பாவகம் என்பது தொழில். அப்போ எனக்கு உத்தியோகம் சரியாக அமையுமா அப்படிங்கிறதுக்கு முதல் 2 நம்பர் அப்படிங்கிறத எடுக்கணும். அப்போ 10ஆம் அமைப்பு அப்படிங்கிறது 10வது 2 நம்பர் உங்களுக்கு சரியான நம்பராக அமைந்து விட்டால் தொழில் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். எந்த ஒரு அமைப்பிலையும் நிறையா இந்த ஃபோன் நம்பர்லேயே கூட நிறைய முறைகள் சொல்கிறாங்க. இருந்தாலும் எனக்கு தெரிந்த முறைகளில் எந்த நம்பருக்கு முன்னாடி 0 வருகிறதோ அவங்களிடம் சேமிப்பு உண்டு என்பது அர்த்தம். இப்போ ஒரு 8ஆம் நம்பருக்கு முன்னாடி 0 இருக்குது. இப்போ யாருக்கிட்ட சேமிப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, களத்திரத்துக்கு 2ஆம் பாவகம், களத்திரத்தோடைய குடும்பம். களத்திரத்துக்கு 2ஆம் பாவகம், 7ஆம் பாவகம்னு சொல்லக்கூடியதுக்கு 2ஆம் பாவகம் 8ஆம் பாவகம். அந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது களத்திரத்தோடைய குடும்பம் அல்லது பெரியம்மாவோடைய கணவர் அப்படின்னு எடுக்கலாம்.
அவ்வளோ தூரம் நாம் போக தேவையில்லை. இப்போ கலத்தரத்தோடைய குடும்பத்தை 8க்கு முன்னாடி உங்களுக்கு 0 இருக்குது அப்படின்னா கலத்தரத்தோடைய குடும்பத்தில் பணம் இருக்குது, வசதி வாய்ப்புகள் இருக்கும் என்று அர்த்தம். இப்போ அதே போல் 4ஆம் நம்பருக்கு முன்னாடி 0 இருக்குன்னு வைங்களேன், தாயாரிடம் பணம் இருக்குது, தாயார் குடும்பத்திடம் பணமே இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே போல் 9 அப்படின்னு வந்துட்டாலும் தந்தையுடைய குடும்பத்தில் பணம் இருக்கும். இதே ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபேன்சி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு 7ஆம் நம்பரை 3 டைம் வாங்குறாங்க. ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைம் 7ஆம் நம்பர் வர மாதிரி வாங்கிடுறாங்க. முடிவில் முன்னாடி எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்காங்களே. அவர் இங்கே குடும்பத்தில் திருமண வாழ்க்கை பாதிக்கப்பட்டதை சொல்லும். 7ஆம் நம்பர் யாருடைய ஃபோன் நம்பரில் 1க்கு மேற்பட்டு 2 அல்லது 3 இடத்துல 7ஆம் நம்பர் வருது அப்படின்னா அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை பாதிக்கும், அங்கே திருமண வாழ்க்கை பாதிக்கும், அதாவது குடும்பத்தில் அல்லது ஜாதகருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் யாருக்கு சார் அமையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்டாயமாக அந்த அட்ரஸ் ப்ரூஃப்னு ஒன்று கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, ஆதார் கார்டு, அவங்களுடைய கைரேகை வச்சு தானே எடுக்கிறாங்க. அப்போ அவங்க தான் ஜாதகர், யார் எடுத்திருக்கிறாங்களோ. இப்போ ஒருத்தருக்கு மனைவிக்கு அவர் எடுத்து கொடுத்துருக்கிறாரு, வீட்டுக்காரர் எடுத்து கொடுக்குறதுக்காருன்னா இப்போ வீட்டுக்காரருக்கு சொல்லுமா மனைவிக்கு சொல்லுமாங்கிற கேள்விகள் வரும். அப்போ மனைவிக்கு அது செல்லாது, அந்த விஷயம் எடுபடாது. அப்போ ஃப்ரெண்ட்ஸு எடுத்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் சொல்லும். யாருடைய ஆதார் கார்டு அங்கே இருக்கோ அவங்களுக்கு தான் அந்த ஜாதகம், அது நாம் சொல்லக்கூடிய நம்பர் வரிசை சரியாக இருக்கும். சரி, இன்றைக்கி ஒரு ஃபோன் நம்பர் எதில் ஆரம்பிக்குது நல்லா யோசிச்சு பாருங்கள். 63ங்கிறதுலேருந்து தான் ஆரம்பிக்குது. 63ன்னு ஆரம்பிக்குதுங்களா? அப்போ 63ல் யாருக்கு ஆரம்பிக்குது? யாருக்கு வேணாலும் நீங்கள் எடுத்து பார்த்துக்காங்க. எவ்வளவு வசதியாக இருக்கிறவங்க எடுத்திருந்தாலும் எடுத்து பாருங்கள். 63ன்னு வந்திருந்தால் கடன் பிரச்சனை எங்களுக்கு உண்டு, அந்த குடும்பத்தில் கடன் பிரச்சனை உண்டு என்பதை சொல்லும். 63 அப்படிங்கிறது நீங்கள் எங்கே கேள்விப்பட்டிருப்பீங்க? நல்லா யோசிச்சு பாருங்கள். நாயன்மார்கள், 63 நாயன்மார்கள், அவங்கெல்லாம் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள், அவங்க பெயர்களை சொல்கிறோமே. அப்போ 63 எப்படி நெகட்டிவாக போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த 63 அப்படிங்கிறது 6 என்பது என்ன? சுக்கிரன். 6 என்பது சுக்கிரன், 3 என்பது குரு. அப்போ சுக்கிரன் குரு, அசுரகுருவும் தேவகுருவும் அங்கே சேர்க்கை பெறுறாங்க. அப்படிங்கும் போது அவங்க 2 பேரும் சாதகமாக செயல்படுவாங்களா அப்படின்னா செயல்பட மாட்டாங்க. அப்போ அவங்க பாருங்கள், சுக்கிரன் சிறும் பணத்தை சொல்லும், குரு பெரும்பணத்தை சொல்லும். சரிங்களா? அப்போ அவங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அதே போல் பாருங்கள், 65ன்னு ஆரம்பிக்கும் நம்பரில், 65ன்னு ஆரம்பிக்குது. அந்த 65ன்னு ஆரம்பிக்கக்கூடியதில் பணத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலையை தரும். பணத்தை நான் சொன்னேன் இல்லையா, எந்தெந்த ஸ்தானத்திற்கு வருதோ 10 ஸ்தானம் சொல்லியிருக்கிறேன். அப்போ 11 எங்கே வரும்? முதல்ல இருக்கிற கூடிய 2 நம்பர் தான். இப்போ 63ன்னு உங்களுக்கு ஆரம்பிக்கிற நம்பர் வந்துட்டால் அவங்களுக்கு கடன் சுமை அதிகமாகும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். அதே போல் 65ன்னு வந்துருச்சுன்னா பணத்தை இழக்கக்கூடிய செயலை தரும். பணத்தை இழக்கக்கூடிய செயலை தரும். 6ங்கிறது என்ன ஐயா? 6ங்கிறது என்ன? சுக்கிரன். 5ங்கிறது புதன். அப்போ சுக்கிரன் புதன் சேர்ந்தால் அந்த வீட்டில் 2 கலத்தரம் உள்ளவங்க இருப்பாங்க, 2 திருமணம் உள்ளவங்க அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அதே போல் இவங்க சுக்கிரன்னா பார்த்தீங்கன்னா வீடு, அவங்களுக்கு முதல்ல அமையக்கூடிய வீடு அவங்க மேரேஜ் ஆனவுடனே ஒரு அமையக்கூடிய வீடு
சரியாக அவங்களுக்கு அமையாது. அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் முன்னேற்றங்கள் இருக்காது. பணத்தை செலவழிச்சு கொண்டே இருக்கக்கூடிய வாழ்க்கையை தரும். அப்போ பணம் அதிகமாக செலவாகும். 65 அப்படின்னு ஆரம்பித்தான். அப்போ இரண்டாவது முறை அப்படிங்கிறது அவங்களுக்கு செயல்பாடுகள் சரியாக இருக்கும். அப்போ 65 அவங்களுக்கு சரியாக இருக்கும். அப்படிங்கும் போது பார்த்திங்கன்னா இந்த 65 எங்களுக்கு மாற்ற முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையை கொண்டவர்கள் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு, வாசக்காலை தாண்டி வெளியில் போயிட்டு மறுபடியும் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு 2 நிமிஷம் உட்காந்துட்டு போயிட்டால் போகிற காரியம் வெற்றியாக முடியும். அதே போல் பாருங்கள், 67ங்கிறது தனக்குத்தானே ஏமாற்றிக்கிறது. தன்னை எல்லாரும் மதிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு தனக்குத்தானே ஒரு நம்பிக்கையை வச்சுக்கிட்டு எல்லோரும் நல்லது தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லி இவர் எல்லாத்திட்டையும் அன்பாக பழகுவாங்க, எல்லோரிடமும் பண்பாக இருப்பார், பாசமாக இருப்பார். ஆனால் இவரை முன்ன விட்டு பின்ன பேசக்கூடியவங்க தான் அங்கே இருக்கிறாங்க. 67 அப்படிங்கிறது தன்னுடைய வீட்டிலேயே தனக்கு மரியாதை இருக்காது. அப்போ 67ன்னு வந்தால் அதுதான் சரி. 70 அப்படின்னு வந்தால் 70 ஊருக்கு உழைப்பவர்கள், ஊருக்கு நல்ல பிள்ளை, வீட்டுக்கு நல்ல பிள்ளை இல்லை. அப்போ என்ன அப்படின்னா பொது சேவை ஈடுபாடு அப்படிங்கிறது இவங்கள்கிட்ட உண்டு. யார் 70 அப்படின்னு வர நம்பருக்கு ஊருக்கு நல்லதை செய்வாங்க, வீட்டுக்கு செய்ய மாட்டாங்க. ஊரில் ஒரு வேலை அப்படின்னா ஓடி ஓடி போய் செய்வாங்க. வீட்டுக்கு வந்தால் அப்படின்னா அவர்கள் எந்த ஒரு செயல்பாடுகளும் இருக்காது. அதே போல் வீட்டில் உள்ள நபர்கள்கிட்ட நல்லபடியாக பேச மாட்டாங்க. ஊரில் இருக்கிறவங்கள்கிட்டையும் மற்றவர்களிடமும் அதிகமாக குழஞ்சி பேசுவாங்க. அந்த 70 அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பர். அதே போல் 75ன்னு ஒருத்தருக்கு நம்பர் வந்துருச்சுன்னா பாருங்கள், ஆரம்பிக்கிற நம்பராக இருந்தாலும் சரி, நான் சொன்ன பாவகம் அப்படின்னு சொன்னாலும் சரி, அந்த பாவகத்தில் 75ன்னு வந்துட்டால் அவங்க கடன் இல்லாத இருக்கவே முடியாது. கடன் கடன் கடன், எதுக்கு எடுத்தாலும் கடன். ஆனால் கேட்குற இடத்துல கிடைச்சிரும். 7ன்னா என்ன சார்? அருணகிரி ஐயா, 7ன்னா என்ன? கேது, சரிங்களா? 5ன்னா புதன். அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் மன வாழ்க்கை சிறப்பில்லை என்பதையும் சொல்லலாம். அதே போல் 76 அப்படிங்கிறது பேச்சில் கவனம் வேணும். வாக்குறுதி கொடுத்தால் ரொம்ப கவனமாக கொடுக்கணும். நாளைக்கு இந்த காரியத்தை செஞ்சிடறேன் அப்படின்னா அவங்களால செய்யவே முடியாது. அது மாதிரி சூழ்நிலைகள் வரும். அப்போ தன் வாயால் கெடக்கூடியவர்கள் யார் அப்படின்னு கேட்டால் 76. எந்த ஒரு விஷயத்தையும் சொல்கிற டைமுக்கு செய்ய முடியாது. மேலும் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாயோடைய நட்சத்திரம், செவ்வாயோடைய லக்கணம், செவ்வாயோடைய ஆட்சி உச்சம், மூலத்திரிகோண வீடு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ஒரு அமைப்பு வந்துருச்சுன்னு வச்சுக்காங்களேன், அவங்களாம் டைமை ஃபாலோ பண்ணுவாங்க. ஷார்ப்பாக 8 மணிக்கெலாம் வந்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க, கண்டிஷன் போடுவாங்க அறைங்களை. அதேமாரி வரல அப்படின்னா கண்டபடி திட்டுவார். நான் உன்ன உன்னோட பழகவே மாட்டேன் அப்படின்லாம் கூட திட்டுவார். ஆனால் அவங்க வந்துடுவாங்க. யார் சொன்னாங்களோ அவங்க வர முடியாது. செவ்வாய் பலமாக இருக்கக்கூடியவர்கள் டைமை ஃபாலோ பண்ணுவாங்க. அதுபோல் இந்த 78 அப்படின்னு வந்ததுன்னா குடும்பத்தில் விரக்தியை கொடுக்கும். இந்த எண்ணத்தை கண்ணையா ஒரு படத்தில் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? வாங்க போகலாம், அங்கே போய் என்ன பண்ணி, எதுக்கு எடுத்தாலும் இந்த வார்த்தைகளையே பயன்படுத்துவாங்க. சரி, இது படிக்கிறியா? நான் படித்து மட்டும் என்ன பண்ண போகிறேன்
அப்படிம்பாங்க. இப்படியே சொல்கிற வார்த்தைக்கெல்லாம் ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னா 78. குடும்பம் அப்படிங்கிறது, குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்காது. இங்கே இருக்கக்கூடிய கதவு ஜன்னல் இதெல்லாம் சாத்தி வச்சுட்டு இந்த இடத்த கவனித்து பாருங்கள், லைட் இல்லாத கவனித்து பாருங்கள், கருகுப்புன்னு இருக்கும். அவங்களுடைய குடும்பமும் அப்படி தான் இருக்கும். வீட்டில் ஒரு 4 பேர் இருக்கிறாங்கன்னா 4 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட மாட்டாங்க. அதுதான் இந்த 78 கொடுக்கக்கூடிய அமைப்பு. சரி, இப்படி ஃபோன் நம்பரில் வந்தால் இதை தவிர்க்கணும். மேலும் 8ஆம் நம்பர் யாருக்கு ஒன்றுக்கு மேற்பட்டு வந்திருக்கோ அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக காதல் திருமணம் இருக்கும். யாருக்கு 9ஆம் நம்பர் அதிகமாக வந்திருக்கிறோ அவங்க குடும்பத்தில் கட்டாயம் சொத்து பிரச்சனை இருக்கும். யாருடைய குடும்பத்தில் 3ஆம் நம்பர் அதிகமாக வந்திருக்கோ அவங்களுடைய குடும்பத்தில் கட்டாயம் பத்திரை டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்கும். 4ஆம் நம்பர் யார் வீட்டில் அதிகமாக, யாருடைய ஃபோன் நம்பரில் அதிகமாக வந்திருக்கோ அந்த 4ஆம் நம்பர் சம்மந்தப்பட்டது அவங்களுக்கு இருக்கக்கூடிய வீடு சரியான வீடாக அமையாது. சரி, ஒருத்தருக்கு 6ஆம் நம்பர் வந்திருக்கு அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரங்களே பகையாகும், கடன் ஏற்படும், நோய் ஏற்படும். யாராவது வீட்டில் ஒருத்தர் மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க 6ஆம் நம்பர் அதிகமாக வந்தவங்க வீட்டில் இருப்பாங்க. 7ஆம் நம்பர் அதிகமாக வந்திருக்கு அப்படின்னா மன வாழ்க்கை பாதிக்கப்பட்டதை சொல்லும். கணவன் மனைவிட்ட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, அந்யோன்யம் குறைவாக தான் இருக்கும். அப்போ 1ஆம் நம்பர் ஒருத்தருக்கு அதிகமாக வந்திருக்கு. இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா தன்னை பற்றி மட்டுமே தான் யோசிப்பாங்க. வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதை செய்வாங்க, இதை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. அதே போல் 2ஆம் நம்பர் வந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கு பொருளாதார சிக்கல் இருக்குது, பெரிய முதலீடு போட்டு தொழில் செய்யக்கூடாது, பழக்க வழக்கங்கள் யார்கிட்டயா இருந்தாலும் கரெக்டாக இருக்கணும். எவ்வளவு தான் சொந்த பந்தம், நெருங்கிய சொந்த பந்தமாக இருந்தாலும் அவர்களை வீட்டில் சேர்த்தக்கூடாது. அங்கே வீட்டுக்கு வெளியிலேயே பேசி அனுப்பிச்சி விட்டுறணும். அவங்கள உள்ளுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா குடும்பத்தை 2 ஆக்கிடுவாங்க, 2ஆம் நம்பர் அதிகமாக வந்துச்சுன்னா. சரி, இது வரைக்கும் எனக்கு வாய்ப்பு வழங்கிய செந்தூரான் ஜோதிட அறக்கட்டளை நிறுவனர் மற்றும் ரேணுகா அம்மா அவர்களுக்கும் நன்றியை சொல்லி 8778172904 விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.